ஓம் சரவண பவ. ஆன்மீக அன்பர்களே, அறுபடை வீடு அனுபவங்கள் மற்றும் தத்துவங்களின் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் அடியெடுத்து வைக்கும் நாள் 17ஆம் நாள். இன்றைய புனித நாளில் முருகன் நமக்கு தரும் அனுபவம். திருத்தணியில் சாந்தியின் உச்சத்தில் அருளும் முருகன். வீரத்தின் வடிவமாக திகழும் முருகனின் வேலின் நுனியில் நின்று தீமையை அழைத்த முருகன். திருச்செந்தூரில் சூரபத்மனை வென்று பழனி மலைக்கு சென்று துறவியின் வடிவம் எடுத்த பின் இங்கு திருத்தணியில் ஒரு புதிய ரூபத்தில் நமக்கு காட்சி தருகிறார். இது போர் நிலம் அல்ல, இது மனம் அமைதியடையும் இடமே. திருத்தணி மலைக்கு ஏறி செல்லும் போது ஒவ்வொரு படியிலும் பக்தனின் கோபம், அகங்காரம், அச்சம் பக்தனின் மனதில் இருந்து ஒவ்வொன்றாக கீழே இறக்கப்படும் மலையின் படிகளாக மாறுகின்றன. திருத்தணியில் முருகன் வேலுடன் இருந்தாலும் அது யுத்தத்திற்காக அல்ல, அது பாதுகாப்பிற்காகவே. முருகனின் முகத்தில் சாந்தி, கண்களில் கருணை, இதயத்தில் பக்தர்களுக்கான அன்பு. பக்தனே, உன் வாழ்க்கையில் சண்டைகள் போதும், இனி நீங்கள் அமைதி தேடுங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லும் தெய்வீக மௌனமே திருத்தணி முருகன் பக்தர்களுக்கு கூறும் பெரிய உபதேசம். முருகனை வணங்கும் பொழுது குடும்ப சிக்கல்கள், மன அழுத்தங்கள், தொடர் தோல்விகள் எதுவாக இருந்தாலும் திருத்தணியில் மனமாற வேண்டிக் கொண்டால் உள்ளத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும். அதுவே முருகனின் அருள். சாந்தி இல்லாத வீரம் அழிவை தரும், சாந்தியுடன் கூடிய வீரம் உயர்வை தரும். அதனால்தான் பக்தர்களே, முருகன் திருத்தணியில் வீரன் அல்ல, பக்தர்களாகிய நமக்கு வழிகாட்டியே. திருத்தணியில் முருகன் நமக்கு தரும் அனுபவம் மற்றும் நமக்கு சொல்லும் தத்துவம் ஒன்றுதான். வெற்றிக்குப் பின் அமைதி அவசியம். அமைதியில்தான் உண்மையான கடவுள் வாசம் செய்கிறார். ஆகவே பக்தர்களே, நம் வாழும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை முருகனை மனதில் நினைத்து கொண்டு மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முருகனின் அருளை பெற்று நலமாக வாழ்வோம். வாழ்வில் வெற்றி பெற மனதில் அமைதி முக்கியம். ஆகவே பக்தர்களே, மனதில் அமைதி நிலைக்க திருத்தணி முருகனை வணங்குவோம். இந்த தெய்வீக சாந்தி உங்கள் வாழ்க்கையிலும் நிரம்ப ஓம் சரவண பவ என்று மனதார கூறுங்கள். முருகன் உங்களோடு இருப்பார். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்து மேலும் இத்தகைய ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.